Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin sallallahu alayhi wa sallam amma ba'd Faqad qala Allahu ta'ala Qul law sha'a Allahu ma talawtuhu alaykum wa la adrakum bih Faqad labistu fikum umran min qablih afala taqilun Sadaqallahu al-azim கண்ணியமான உலமாக்களே, பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வஃபாத்தான இந்த மாதத்தில் சில முதாக்கரா செய்யக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இதில் எனக்கு தரப்பட்ட தலைப்பு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாலிப பருவத்தில் நடந்த நிகழ்வுகள், அவர்களுடைய வாலிபம் கழிந்த அந்த பகுதியை நாங்கள் இயன்ற அளவு இன்ஷா அல்லாஹ் இந்த முதாக்கரால் பார்க்குறோம். அது முதலாவதாக வாலிபம் என்ற அந்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி. ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலையும் வாலிப பருவம் என்றது மிக மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் தான் ஒரு மனிதர் சாதிக்கிற எல்லா சாதனைகளையும் லேசாக சாதிக்கலாம். அந்த பகுதியில் வாலிபம் என்றது உலகத்தில் ஏற்பட்ட சகல வகையான மாற்றங்களுக்கும் ஒவ்வொரு வாலிபர்களுடைய வாலிபம் பாவிக்கப்பட்ட வரலாற்று நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பருவத்திலிருந்து என்ன செய்வாங்கன்னா, அதாவது 8 வயதிலிருந்து ஒரு 15 வயது வரைக்குமான அந்த கால பகுதியில் ஆடுகள் மேய்க்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்திருக்கிறாங்க. இதனால் உலகத்தில் வந்த எந்த நபிமாராக இருந்தாலும் ஆடு மேய்க்காத நபிமார்கள் இல்லை. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின் நபியின் இல்லா ரஅல் கனம், ஆடு மேய்க்காத எந்த நபியுமே இல்லை. இதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் இந்த ஆடு மேய்ச்சாங்க. 8 வயசுல இருந்து 15 வயசு வரைக்குமான காலப்பகுதியில் ஆடு மேய்க்கிற வழக்கத்தில் இருந்தாங்க. அதில் அவங்க இருந்தது அபூ தாலிபுடைய பராமரிப்புக்கு கீழால். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பராமரிப்புக்குள்ளே இருக்கக்குள்ள ஒருத்தர் சாதிக்கிறண்டா அவருக்கு 2 விஷயம் மிக முக்கியமாக இருக்கு. அதில் ஒன்று, முழுமையாக அந்த புள்ளைக்கு இரக்கம் வழங்கணும், இரக்கம் காட்டப்படணும், இரக்கம் முழுமையாக காட்டப்படணும். 2வது, முழுமையான சுதந்திரம் வழங்கப்படணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபூ தாலிபுடைய பராமரிப்பு கீழால் இந்த 2ம் முழுமையாக வழங்கப்பட்டுச்சு. முதலாவது இரக்கம், சுதந்திரம், முழுமையான பாதுகாப்பு. இது இருந்ததால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயசுலே நிறைய சாதிக்க துவங்கினாங்க. அந்த தொடரில் தான் 12வது வயதில் அபூ தாலிப் என்ன செய்கிறாருண்டா, இவங்களை கூட்டிக் கொண்டு ஒரு வியாபாரம் பிஸ்னஸுக்காக வேண்டி ஷாமுக்கு போகக்குள்ள இவங்களை கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் வேறு எந்த நாடு, எந்த ஊர், எந்த பிரதேசங்களுக்கும் போனதில்லை. நபியாகிறதுக்கு முன்னால் போனது இந்த ஷாமுக்கு மட்டும்தான் போயிருக்கிறார்கள். 2 முறை போனாங்க. அதில் ஒன்று 12வது வயதில் போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரத்தில் ஈடுபட்ட காலத்தில் சாயிப் இப்னு அபி சாயிப் என்ற ஒரு ஆளோட கூடுதலான வியாபாரம் செஞ்சுருக்கிறாங்க. நபியாகினதுக்கு பிறகு அவங்களோட வியாபார தலைப்புகள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசப்படும். அப்படியே 25வது வயசுக்கு வராங்க. 25வது வயசில் பெரிய ஒரு வியாபார சொத்துகள் எடுத்துக்கொண்டு 2வது முறையாக ஷாமுக்கு போகிறாங்க. ஷாமுலேயும் போய் அடுத்த வியாபாரம் செஞ்சுட்டு வரணும். 2வது முறை போனது மதீனாவிலே ஆகப்பெரிய வியாபாரி தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. ஆகப்பெரிய கோடீஸ்வரியாக இருந்தாங்க.
அவங்களோட சொத்து எல்லாத்தையும் பெரிய ஒரு பணத்தொகையோட போகிறாங்க. ஸல்லல்லாஹு தலைமைத்துவத்தில் போகுது. அந்த வியாபாரத்தை அழகாக குறுகிய காலத்தில் செஞ்சுட்டு வராங்க. வந்த உடனே முழு மக்காவிலே ஒரு வித்தியாசமான பேர் பேசப்படுது. சின்ன வயசுக்குள்ள 25 வயசு பொடியனுண்டு போய் குறுகிய காலத்தில் பெரிய லாபத்தோடு வந்திருக்கிறார். அந்த ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ஒரு அடிமை இருந்தார், மைசரா வந்து சொன்னார், இந்த வியாபாரத்தில் இவர் நடந்து கொண்ட முழு முறையும் வித்தியாசமாக இருந்துச்சு, வித்தியாசமாக அணுகினார், இதனால் பெரிய லாபத்தோடு நாங்கள் சுருக்கா வந்துட்டோம் என்று சொன்னோடனே ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை கூடுதலாக அவதானிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூது அனுப்புகிறாங்க அபூ தாலிப்ட, இவரை எனக்கு கல்யாணம் கட்டித்தாங்க. அப்போ தூது அனுப்புகிற நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வயது 25, அவங்களுக்கு வயது 40. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 15 வயசு மூத்தவங்க தான் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. பேச்சுவார்த்தை நடக்குது, திருமணம் நடைபெறுது. அது அவங்க மூலமாகத்தான் ஸல்லல்லாஹு அவங்களுக்கு பிள்ளைகள்லாம் கிடைச்சு. ஜைனப், உம்மு குல்சூம், ருக்கையா, ஃபாத்திமா, இந்த 4 பெண் பிள்ளைகள். அப்துல்லா, அல் காசிம் 2 ஆம்பளை பிள்ளைகள். இந்த 6 பேரும் கிடைச்சது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மூலமாக தான் கிடைச்சவங்களுக்கு. இன்னொரு புள்ள கிடைச்சி இப்ராஹிம் என்று, அந்த புள்ள கிடைச்சது மாரியத்துல் கிபித்தியா என்ற மனைவியினோட. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த 25க்கும் 35க்கும் இடைப்பட்ட அந்த கால பகுதியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லற வாழ்க்கையில் பிள்ளையெல்லாம் பெற்று ஒரு நிலைக்கு வந்துட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 35 ஆகிற பகுதியில் 35க்கு பிறகு கொஞ்சம் மாறும் அவனோட நிலைமைகள். அதில் 35 ஆகக்குள்ள மக்காவில் காஃபிர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், குறைஷி எல்லாம் சேர்ந்து காபத்துல்லாவை உடைச்சிட்டு புதுசாக கட்டினாங்க. காபாவை கட்டுற நேரம்தான் மக்காவோட இந்த காபத்துல்லா நான் பார்த்துருப்பேன். காபத்துல்லாவுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போட்ட அந்த அஸ்திவாரத்தை விட சுருங்கித்தான் காபத்துல்லா அமைஞ்சிருக்குது. அந்த வளைஞ்ச பகுதிக்குள்ளால நாங்கள் போய் தொழுதா காபத்துல்லாவுக்கு உள்ளான தொழுத நன்மை கிடைக்கும். ஏன் அந்த எல்லாம் சுருங்கிச்சுண்டா, ஹலாலான பணத்தை மாத்திரம் கொண்டு வாங்கன்னு குறைச்சிகள் சொல்லி அந்த குறைஞ்ச பணம் இருந்ததால அந்த முழு அஸ்திவாரத்தையும் சேர்த்து கட்ட இயலாமல் இருந்துச்சு. அஸ்திவாரத்தை சிறுசாக கட்டினாங்க. கட்டினதுக்கு பிறகு இப்போ ஹஜருல் அஸ்வத் கல்ல வைக்கணும். இந்த நேரத்தில் அரேபிய கோத்திரங்களுக்கு இடையில் இன்றைக்கும் ஒரு பிரச்சனைக்கு என்னென்னா, எங்களோட கோத்திரம்தான் உங்களோட கோத்திரத்தை விட பெருசு. எங்களோட இலங்கையில் அப்படியான அமைப்புகள் மிச்சம் குறைய அந்த வாசகம்னு சொல்லுவோமே, அந்த கோத்திர பேரை சொல்லுவோம். அரேபிகள்கிட்ட அது பெரிய ஒரு பகுதி. கோத்திரம்ன்றது எங்களோட கோத்திரம் தான் இதை செஞ்ச 2 பேர் வரும். இந்த பேர் ஹஜருல் அஸ்வத் கல்லை வைக்கிற மோதல்ல ரத்தம் கொண்டு வந்து ரத்தத்தில் கையை தாட்டி சபதம் செஞ்சு கொண்டாங்க, எங்கட கோத்திரம் தான் கல்லை வைக்கும், இதுக்காக வேண்டி நாங்கள் கோத்திரமாக யுத்தம் செஞ்சு முழு மக்காவும் இரத்த கலரியாகனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் என்று ஒரு நிலையில் பேசிக்கக்குள்ள கடைசி முடிவு எடுக்கிறாங்க. காலையில் விடிய நாளைக்கு காலையில் யார் வாரா அவர கையில் பொறுப்பை கொடுப்போம். யார் வந்தாலும் சரி, நீங்கள் எடுங்க தீர்மானத்தை அப்படி நாங்கள் செய்கிறோம். காலையில் பார்க்குறாங்க ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். ஏண்டா அந்த 35 வயசில் இவங்களுக்கு உள்ள பட்டம் அமீன், சாதிக், நம்பகமானவர் என்று
முழு மக்களையும் பெரிய ஒரு நல்லவர் என்ற பேருள்ள ஒரு பரிசுத்தமானவரால் வாராரு. சொன்னாங்க, நீங்கள் இப்படியான பிரச்சனை இருக்குது, நீங்கள் முடிவெடுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இது சின்ன ஒரு பிரச்சனை, இது பிரச்சனையே இல்லைன்னுட்டு அவங்களோட அந்த சால்வை மாதிரி ரூமால் மாதிரி ஒன்று விரிப்பு அதை விரிச்சிட்டு கல்லை தூக்கி வச்சு சொன்னாங்க, நீங்கள் எல்லா கோத்திரத்துடைய தலைவர் முன்னுக்கு வாங்க, எல்லா கோத்திரத்தை வாங்க முன்னால் எல்லா பகுதியாலையும் பிடிச்சி எல்லாரும் சேர்ந்தே அந்த கல்லை வச்சிருவோம். நான் வச்ச நீ வச்ச சண்டை வாணும். இது வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு பகுதியாக பேசப்பட்டு கொண்டு இன்றைக்கும் பேசப்படுற 35 வயசு அந்த பெரிய ஒரு அழிவில் இருந்து அரேபிய உலகத்தை பாதுகாத்தாங்க சொல்லலாச்சம்னா அவங்கள்ட்ட இருந்த அந்த அந்த கூர்மையான சிந்தனை, முடிவெடுக்கிற நேரத்தில் என்ன முடிவெடுக்க வேண்டும், எப்படி எடுக்க வேண்டும் ஒன்று இருக்குது. முடிவெடுக்கிற நேரத்தில் எப்படி முடிவெடுக்கணும், ஒரு ஒத்தரை தாக்கி ஒத்தரை உயர்த்தி இல்லை, எல்லாரையும் சேர்த்து அணைச்சு கொண்டு அழகான முடிவு எடுத்தாங்க. ஒரு துளி இரத்தம் கூட விடப்படலை. இப்போ இந்த ஹஜர் அஸ்வத் கல்லை வச்ச உடனே மக்காவில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்களோட பேர் பேசப்பட்டு கொண்டு அப்படியே போகுது. 35 வயசு அவருக்கு தாண்டக்குள்ள அவங்களோட நிலைமையில் சின்ன சின்ன மாற்றம் உண்டாகுது. இந்த 35க்கு 40க்கு இடையில தான் இவங்க வீதியில் போகக்குள்ள ஒரு கல்லொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும். சில ரிவாயத்தில் இது வைஃப்னு பேசியிருக்கிறாங்க, பலகீனமானதுன்னு பேசிக்கிறாங்க. சலாம் சொல்லும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் சொன்னது வியாபாரத்தில் போகக்குள்ள மேகம் இடம் கொடுத்த ஒரு பகுதி இருக்குது. இதெல்லாம் வேறு வேறு நின்ற பகுதிகள். இப்போ 35 தாண்டின பிறகு அவங்களுக்கு அதிகமாக கனவு தென்படும். கனவு, நல்ல கனவு தென்படும். அர்-ருய்ய ஸாலிஹா அர்-ருய்ய ஸாதிகா, உண்மையான கனவு தென்படும், நல்ல கனவுகள். இந்த கனவுன்ற பகுதியில் விரிவான பகுதி. கனவுன்றது மிக முக்கியமானது. எங்களுக்கு கனவு யார் சில கண்டமுண்டா அந்த கனவை கண்ட உடனே அதுக்குரிய ஆக்கள்கிட்ட விளக்கத்தை கேட்கணும். எல்லார்ட்டையும் கனவுகளை சொல்லக்கூடாது. கனவை யார்கிட்ட சொன்னால் நிதானமாக பதில் சொல்லுவாங்களோ ஒரு ஆலிம்கிட்ட அனுபவசாலிகிட்ட போய் அழகாக சொல்லி அதுக்குரிய பதிலை கேட்டுக்கொள்ளணும். கனவுன்றது வந்துச்சு போனுச்சுன்னு சொல்லக்கூடாது. கனவை தஹஜ்ஜுத் நேரத்தில் காண்றாரு, முக்கியமான கனவு அது. விடிஞ்ச உடனே சின்ன பிள்ளைகிட்ட சொல்லக்கூடாது, மனைவிட்ட போய் உடனே சொல்லிடக்கூடாது, பெண்கள்கிட்ட சொல்லக்கூடாது. மூத்தவங்கள்ட்ட கனவுக்கு சரியான விளக்கம் சொல்ல தெரிஞ்ச உலமாக்கள்கிட்ட கேட்டு அழகாக கேட்டுக்கொள்ளணும். சின்ன ஒரு கனவால் பெரிய ஒரு வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும். வியாபாரத்தில் பெரிய ஒரு நல்ல பகுதி ஒன்று இருக்கும், அந்த கனவுடைய விளக்கத்தால் முன்னோக்கு போவோம். வியாபாரத்தில் பெரிய ஒரு அதில் பாதாளம் முன்னால் இருக்கும், அல்லாஹ் கனவுல காட்டுவான், நான் கணக்கில்லாமல் போவோம், நஷ்டப்பட்டோன்னா தலையை கை வைப்போம். கனவுன்ற மிக முக்கியம். குறிப்பாக இஸ்திகாரா நான் தொழுதம் என்று சொன்னால் அது மனதிலேயும் தோன்றும், சில நேரம் கனவுலேயும் அதுக்குரிய வழிகள் காட்டப்படலாம், மனதிலேயும் தோன்றும் என்ற பகுதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அதிகமாக கனவுகள் காண்ற நல்ல கனவு கண்டு 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 போகிறாங்க. அடுத்த கனவு காண்றதோடு இன்னொரு பகுதி அவங்களுக்கு வருது, தனியே இருக்கிற விருப்பம். ஹுப்பிப இலையல் ஹலாஉ, சஹீஹ் புகாரில் இருக்குது. எனக்கு தனிமை விருப்பமாக்கப்பட்டது. இப்போ தனியே இருக்கணும். இப்போ என்ன செய்வாங்கண்டா, ஹிராவுக்கு குகைக்கு போவாங்க, தனியே போவாங்க. 2-3 நாளுடைய சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு அங்கே போய் இருந்து தனிமையில் இருந்துட்டு வர பழக்கம் அப்படியே உருவாக சொல்லுது அவங்களுக்கு. இப்படி போய் இருக்கிற நேரத்தில் தான் என்ன நடக்குன்னா, அவங்களுக்கு இருட்டில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நடு ராவு, இருள். இப்போ எங்களை மேலே வெளிச்சமெல்லாம் ஒரு ஜாதியுமே இல்லை. வானத்தை பார்க்குறாங்க, வானத்தில் நட்சத்திரம் மாதிரி ஒளியில், அதுவும் ஒரு மனிதனுடைய உருவத்தில் அப்படியே வானத்திலிருந்து வந்து 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 முன்னால் வந்து கட்டி பிடிக்குது. 40வது வயசு நடக்குது, வாலிபத்துடைய உச்சம்.
கட்டி பிடிச்சி சொல்லுது. சஹீஹ் புகாரி ரிவாயத் இருக்குது. இக்ரா ஓதுவீராக சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா அன பிகாரி, நான் எழுத வாசிக்க இயலாத ஆள். ரெண்டாவது முறையாக கட்டிப்பிடிச்சு இக்ரா, அதே பதில், நான் ஓத வாசிக்க தெரியாத ஆள். மூன்றாம் முறையாக ஃபகத்தனி அஸ்ஸாலிஸா ஹத்தா பலக மின்னி அல் ஜஹத், பிடிச்சு இறுக்கி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் ஹலகல் இன்சான மின் அலக் இக்ரா வரப்புக்கல் அக்ரம், இந்த 5 வசனங்களையும் சொல்லிட்டு கையை விட்டுடுறாங்க. கையை விட்ட உடனே இவங்களுக்கு இப்ப நடுக்கம், நடு இரவு, தட்டன் தனிய ஒரு ஆள் வந்து கட்டி பிடிச்சி இறுக்கி இக்ரான்னு சொல்லிட்டு போராடு. என்ன என்ற ஒரு நடுக்கம் வந்துருச்சுல்லதா சொன்னது. சஹீஹுல் புகாரியில நுசூல் வஹியுடைய பாடத்தில் விரிவாக பார்க்கலாம். நேர ஓடி வராங்க வீட்டை. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அந்த தடுமாற்றம் வரக்குள்ள இவங்களை சரியாக உலகத் தலைவராக போறாள். சும்மா சின்ன தலைவர் இல்லை, உலகத்துக்கே தலைவராகிறால சரியாக அந்த இடத்துல வழி நடத்துறதுக்கு ஒரு பொருத்தமான ஒரு ஆளாக ஹதீஜாவை அல்லாஹ் தஆலா தயார் பண்ணி வச்சிருந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களுக்கு 40, அவங்களுக்கு 55 வயசு. அறிவு அனுபவத்தில் நிரம்பின வயசு, நிரப்பமான வயசு. நடு ராவுல வந்து தட்டுறான் கதவை. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போத்தி விடுங்கள், என்னை போத்திடுங்கோன்னு கத்துறாங்க ஸல்லல்லாஹு. இதை கேட்டோடனே பொதுவாக இளம் பெண்களாக இருந்தால் டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா இது திடீர்னு வந்து இப்படி சொல்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் விளங்கிச்சு, அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை விளங்குச்சு. ஆனால் என்ன செய்யலை, அவதை காட்டிக்கொள்ளலை. காட்டினா பிரச்சனை பெருசாக போயிடும், உள ரீதியில் மனுஷனை பாதிப்பு வந்துடும். இப்போ இப்படி சொன்ன உடனே என்னப்பா நடந்துச்சு சொன்னாங்க. வல்லாஹி ஹஷீத்து அலா நஃப்ஸி, நான் சத்தியமா அல்லாஹ் மீது ஆணையாக நான் பயந்து விட்டேன், எனக்கு ஏதோ நடந்த மாதிரி இருக்குது என்று சொன்ன உடனே மனைவியுடைய அழகான முதல் வசனம், அந்த முதலாவது பிரச்சனையோட ஒரு கணவன் வீட்டுக்கு வந்தா, புள்ள வீட்டுக்கு வந்தா, தாய் இல்லாட்டி உம்மா மனைவி யாரா இருந்தாலும் கொடுக்குற முதலாவது வேர்ட் வசனம் புள்ளைய தைரியப்படுத்தணும், மாப்பிள்ளைய தைரியப்படுத்தணும். நஷ்டப்பட்டு வந்திருப்பாரு, முதலாவது ஒரு சொல்லுல அந்த உடைஞ்ச மனசு சீராயிரு. ஹதீஜா ரலியல்லாஹு 55 வயசுல இவ்வளவு அனுபவம் இருக்கும், நிரப்பமான அனுபவம். சொன்னார்கள் வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. சொன்ன கல்லா, முதலாவது சொல் அவங்க பாவிச்சது கல்லா, இல்ல இல்ல இல்ல, நீங்க சொல்றமே ஒன்றுமே இல்லப்பா, நீங்க பயப்பட்டுன்றீங்க அப்படிங்க, ஒன்றுமே இல்லை, அது விட்டுருங்க அப்படியே. முதலாவது வசனம் கல்லாண்டாங்க, முதலாவது இல்லாம ஆக்கிட்டாங்க. ரெண்டாவது சொன்னாங்க வல்லாஹி மா யுஹ்ஸீகல்லாஹு அபதா. சஹீஹ் புகாரில விரிவா இருக்குது. அல்லாஹ்மே சத்தியமாக அந்த அல்லாஹ் உங்களை ஒரு நாள் கேவலப்படுத்தவும் மாட்டான், கைவிடவும் மாட்டான். ஏன் தெரியுமா? இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க இவ்வளவு மக்களுக்கு புண்ணியமா நடந்து கொள்றீங்களே, மக்களோட ஒன்றரை கலந்து நடந்து கொள்றீங்க, குடல்வாய் குடும்பத்தோடு சேர்ந்து நடக்கிறீங்க. வதஹ்மிலுல் கல்ல, அடுத்த ஆட்களுக்காக வேண்டி பல சுமைகளை நீங்க சுமந்து நடமாடுறீங்க. மற்றவங்களோட சோழி எல்லாத்தையும் நீங்க தலையில போட்டு சுமந்து செய்றீங்களே உதவியாக. வதக்ஸிபுல் மஅதூம், இல்லாத ஆட்களுக்கு நீங்க உழைச்சு கொடுக்குறீங்க. இப்படி எல்லாம் செய்யற உங்களுக்கு அந்த அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஒரு நாளும் உங்களுக்கு மோசடி செய்யவே மாட்டான், கைவிட மாட்டான். பிரச்சனை வராது, அதை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஆளை மெல்ல போத்தி அமைதியாக வச்சாங்க. வச்சுட்டு தான் ரா முழுக்க மூளையை பாவிச்சாங்க, அனுபவத்தை பாவிச்சாங்க. இந்த பிரச்சனைக்கு எங்கே போகணும், இது மிக முக்கியமான பகுதி. பிரச்சனையை அடையாளம் காணணும்,
அந்த பிரச்சனைக்குரிய தீர்வு தார ஆள் அடையாளம் காணும். என்ன பிரச்சனை, இதுக்குரிய தீர்வு யார்கிட்ட இருக்கு? இது மிக முக்கியம். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட அது இருந்துச்சு. பிரச்சனை அடையாளம் கண்டாங்க. ஏதோ குழப்பம் பண்ணிக்குது, இங்கே போ. யாருண்டா? அவங்க சொந்தக்காரர் ஒருத்தர் இருந்தாங்க. ரசூல் அவங்களும் சொந்தக்காரர் தான். வரக்கத்து இப்னு நௌஃபல் என்றவர். அவர் அந்த கிறிஸ்தவ மதத்தை படித்த பெண்ணாமரி அறிவாளி, ஆனால் கண் பார்வை இல்லாத ஒரு ஆளாக இருந்தார். சுபவோட கூட்டிட்டு போனாங்க. அவர்கிட்ட கையில் கொண்டு விட்டாங்க. சொன்னாங்க, உங்களோட இவர் சாச்சாட மகன் ஏதோ ஒன்று சொல்கிறாரு, அதை கொஞ்சம் கேட்டுட்டு விளக்கம் சொல்லுங்களேன்டாங்க. எடுத்தோன்னு அவர் கேட்டார், மாதா தரா யப்னாம், என்னவா அப்போ என்ன நடந்துச்சு சொல்லுங்களேன்டாங்க. இவர் சொன்னார், முழு ஸ்டோரியும் சொன்னாங்க. அங்கே இருந்தன் இப்படி வந்துச்சு, வந்து கட்டி பிடிச்சி இயக்கிறேன்னு சொன்ன முழு வரலாற்றையும் சொன்னாங்க. சொன்ன உடனே அவங்க சொன்னார், அப்போ அந்த காலத்தில் ஏற்கனவே முழு மக்காவிலையும் பேச்சு இறுதி நபி வார காலம். இப்போ நாங்கள் இன்றைக்கி மஹதி அலைஹிஸ்ஸலாம் வாரன்ற கதையெல்லாம் பேசுவோம் தானே, இதே மாதிரி அந்த சரியான ஜோராய்ந்து இந்த பேச்சு. இறுதி நபி வார காலம், குறைஷி கோத்திரத்தில் வருவாங்க, இப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் பேசப்பட்டு கொண்டு இருந்த காலம். இதை சொன்ன உடனே அவர் சொன்னார், நீங்கள் தான் நாளைக்கு நபியாகிற ஆள்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லைன்னு மறுக்க இல்லை, ஒன்று ஏற்றுக்கிட்டு சும்மா இருந்தாங்க. கடைசியாக சொன்னார், லைத்தனி அப்போ யா லைத்தனி குன்து ஹய்யன் ஹீன யுக்ரிஜுக கௌமுக, உங்களோட சமூகம் இந்த மக்கத்து மண்ணிலிருந்து வெளியேற்ற தினமொன்று வரும், அந்த தினத்தன்று நான் உயிரோடு இருக்க வேண்டுமே என்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது கொஞ்சம் பாரமாக இருந்துச்சு. மற்ற எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. நீ கடைசி நபி இப்படி எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டாங்க. உங்கள்கிட்ட வந்தது யார் தெரியுமா? வந்து கட்டி பிடிச்ச வகையை சொன்னது யார் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாமூஸ் என்ற பேரில் வந்தாரே வானவர், அந்த ஜிப்ரீல் தான் வந்து உங்களுக்கு வகையை தந்துட்டு போயிருக்கிறாரு. வகை வந்தா நீங்கள் நபி, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஏற்றுக்கொண்டாங்க. இதுதான் ஏற்றுக்கொள்ளல. உங்களை வெளியே போடுவாங்க மக்காவில் இருந்து என்று சொன்னக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, வியந்து போய் கேட்டாங்க, அவ முஹ்ரிஜியஹு, இவர்களா என்னை வெளியே போடுவார்கள்? என்னையா இந்த மக்கத்து மண்ணிலிருந்து வெளியே போடுவார்கள்? ஏன் கேட்டாங்கண்டா, எதிரி இல்லாத ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுதாச்சு 40வது வயதில். எதிரி என்ற ஒரு ஆள் இல்லை. நாங்கள் யாராக இருந்தாலும் எனக்குன்ற ஒரு எதிரி எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், உலகத்தில் பொதுவான அமைப்பு. ஆனால் எதிரியே இல்லாத ஒரு ஊரில் அவர் சொல்கிறார், இந்த மக்கள் உங்களோட குறைஷி கோத்திரம் இந்த மக்கத்து மண்ணிலிருந்து உங்களை வெளியேற்றும். சொல்ல சுற்றியான பாரமாச்சாடே, நான் வாழ்ந்தது வளர்ந்தது இல்லை இந்த ஊரில், எனக்கு எதிரி என்ற ஒரு ஆள் இல்லை இந்த ஊரில், எப்படி என்ன வெளியே போடுவாங்க? அவ முஹ்ரிஜியஹும், இவர்களா என்னை வெளியேற்றுவார்கள்? அதுக்கு அழகான பதில சொன்னார். வரக்கத்து இப்னு நௌஃபல் சொன்னார், உங்களை மட்டுமில்லை வாப்பா, யார் யாரெல்லாம் நீங்கள் கொண்டு வந்த மாதிரி தூதை கொண்டு வந்தாங்களோ எல்லாருக்கும் நடந்த அதுதான் உங்களுக்கு நடக்கும், உங்களையும் வெளியே போடுவாங்க. இதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அந்த தாவத்துடைய முதல் கட்டம், நான் நபியாகிறேன் என்றது அவங்களுக்கு விளங்கின கட்டம்தான் 40. இந்த 40க்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கை முழுதும் வேறுபடும், முற்றாக. எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய யோசனை இருக்கும், இந்த பொறுப்பை எப்படி கொண்டு போய் சேர்க்கிற. இன்னும் இஸ்லாத்தை தவத் கொடுக்கல, யாரும் இஸ்லாத்துக்கு வரல. முதலாவது மனைவிட்ட சொன்னாங்க, ஹதீஜாட்ட சொன்னாங்க ரதியல்லாஹு அன்ஹா, அவங்க தான் முதலாவது ஏற்றுக்கொண்டது இஸ்லாத்தை. பெண்களில் முதலாவது ஹதீஜா ரதியல்லாஹு அன்ஹா. வாலிபர்களில் மூத்தவர்களில் முதலாவது அபூபக்கர் சித்தீக். சின்ன வயசு பிள்ளையில் முதலாவது அலி ரதியல்லாஹு அன்ஹு. இப்படி 1 2 அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களோட கையில் தான்
1 2 3 4 5 சஹாபாக்கள் இரகசியமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இது முதல் கட்ட இரகசியமாக முடியுது. இரகசியமாக கொண்டு போகக்குள்ள அடுத்த ஆயத்து அல்லாஹ் இருக்கிறான், குறுகிய காலம் போகல, இது சரி வராது, பகிரங்கமாக நீங்கள் சொல்லணும். இந்த ஆயத்து இறங்கினோடனே யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர் வரப்பக ஆயத்து இறங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குன்றுக்கு மேல் ஏறி நின்றாங்க. யா சபாஹா என்று சத்தம் வச்சு முழு பேரையும் கூப்பிட்டா, முழு மக்கா வாங்கப்பா எல்லாரும், இந்த மலைக்கு அங்கால பெண்ணாம்பரிய படண்டு உங்களை அழிக்க வந்து கொண்டிருக்கு நான் சொல்றேன், நம்புவீங்க நம்ப மாட்டீங்களா சொன்னா, நீங்க உங்களை எப்படியப்பா நம்பாம இருக்கிற, நீங்க அமீன் நம்பகமானவர், விசுவாசம், பொய்ய கண்டதே இல்லை, உங்களை விட சுத்தமான என்று எப்படியெல்லாம் சொல்லணுமோ எல்லா மாதிரியும் சொன்னாங்க. சொன்னோடனே சொன்னார்கள், இன்னி லக்கும் நதீருன், நான் உங்கள்கிட்ட ஒரு நபியாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய நபியாக அல்லாஹ் என்ன அனுப்பிக்கிறான் சொன்னது மாத்திரம்தான் முதலாவது எதிரி இவர்தான் என்றது வெளியால வருது. அவங்களோட குடும்பத்துக்குள்ளால அபூலஹப் பாஞ்சி தப்பன் லக யா முஹம்மத் அலிஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மதே நாசமா போவாயாக, நவுதுபில்லாஹ், இதுக்கு அவங்களை இங்கே கூப்பிட்ட நபின்னு சொல்லுவாங்களே இங்கே கூப்பிட்ட என்று முதலாவது. ஆனால் அந்த தப்பல்லக்க நாசமா போன்னு சொன்ன உடனே இவங்க பதில் சொல்ல இல்லை. இது ஆக முக்கியம். நான் சமூகத்தில் சேவை செய்ய போக்குள்ள வார எதிர்ப்புக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல போனால் பதிலில் காலம் ஓடிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே பதில் சொல்ல இல்லை. அல்லாஹ் தஆலா பதில் இருக்கிறான். تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب وامرأته حمالة الحطب في جيدها حبل من مسد. الله آية ركوتان. அவன் தான் நாசம், குடும்பம் நாசம், பொண்டாட்டி பிறகு தூக்குறவெல்லாம் அல்லாஹ் ஆயத்தை இறக்கி விட்டான். அந்த ஆயத்துக்கு பிறகு அந்த அபூலஹபுடைய அபூலஹபை பற்றி வேறையா சொல்லணும். சார் நேரம் முடிஞ்சா சார் முடிஞ்சா இதில் முடிச்சிருவாங்க சார். அப்போ அபூலஹபுடைய அந்த அவருடைய சிறப்புகள் தனி, உயர்ந்த ஒரு ஆளாக இருந்தார், பேச முடிக்க இயலாது. முழு பேருக்கும் ஹிதாயத் ஒருத்தருக்கு கூட ஹிதாயத் கிடைக்கல. அந்த ஃபேமிலியில் அபூலஹபோட ஃபேமிலியில் ஒருத்தருக்கு ஹிதாயத் கிடைக்க இல்லை. ஒரே ஒரு புள்ள துர்ரா என்ற ஒரு பிள்ளை மட்டும் தான் ஹிதாயத் கிடைச்ச. அபூஜஹலுக்கு அங்கால ஒருத்தனை ஹிதாயத் இல்லை. அபூஜஹலோட மகனுக்கு ஹிதாயத் கிடைக்குது. இக்ரிமத்து அபூஜஹல் வரலாறு அப்படியே போகுது. 40வது வயதாகக்குள்ள வஹி கிடைக்குது. வஹியோட பகிரங்கமான தாவத்து செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதோட அங்கால 50க்கு வராங்க. 50 ஆகக்குள்ள 54 53 ஆகக்குள்ள மக்காவில் ஸல்லல்லாஹு 13 வருஷம் முடியுது. அந்த கால நேரமாக 53 ஆகக்குள்ள ஒரே நேரத்தில் ஒரு 4-5 நாளுக்குள்ளால வலது கையும் இடது கையும் இல்லாமல் போன ஒரு ஆளாக மாறுறாங்க. அப்படின்னா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முழு சொத்தையும் இதுக்கான கொடுத்தவர்கள் வஃபாத்து, அழுது கண்ணை தொடக்க இல்லை. அபூ தாலிப் மௌத்து, 2 பேரும் குறுகிய நாட்களுக்குள்ளான மௌத்து. அந்த வருஷத்துக்கு சொல்றது ஆமுல் ஹுசுன், சோக ஆண்டு, கவலை ஆண்டு. கவலைப்பட்டான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாங்க இயலாது. ஏண்டா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரு ஆள் அபூ தாலிப். அபூ தாலிபை கடந்து யாரும் வரமாட்டாங்க, ஆள் பெய்த்தாரு. இப்போ போகிறாங்க தாயிஃபுக்கு போனாங்க. அங்கேயும் அடியும் உதயம் ஓடி வராங்க. திருப்பி மக்கா உள்ளுக்கு வர இயலாது. ஒரு நிலை உருவாயிடுச்சு. வரலாற்றில் ஆக கஷ்டமான நிலை, தாங்க இயலாது. மக்கால பிறந்த அவங்களுக்கு மக்கா உள்ளுக்கு வர இயலாது. வெளியே இந்த ஆள் அனுப்பினாங்க, எனக்கு பாதுகாப்பு தாங்கன்னு ஒருத்தட்ட முத்தைம் இப்னு அதி இப்னு ஹாத்திம் அத்தா என்ற ஒரு ஆள்கிட்ட அனுப்பினாங்க, எனக்கு பாதுகாப்பு தாங்கப்பான்னு. அவர் முஸ்லீமாக இல்லை. அவர் 4 ஆம்பளை பிள்ளைகள். 4 பேர்கிட்ட வாழை கொடுத்து சொன்னார். மக்கா சொன்னார், யா அஹ்ல மக்கா அஜர்து முஹம்மதா, முஹம்மதுக்கு நான் பாதுகாப்பு கொடுத்துட்டேன், யாரும் தொடையலாது. 4 பிள்ளைகிட்ட சொன்னார், முஹம்மதுக்கு நடந்தால் நீங்கள் தான் பொறுப்பு சொல்லுது. அவங்களுக்கு பின்னால் 4 பேரும் போனாங்க. 4 பேரில்
ஜுபைர் இப்னு முத்தைம் இஸ்லாத்துக்கு வந்திருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பத்ர் யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு சொன்னாங்க 70 காஃபிரை கைது ஆக்கிறாங்க. இப்போ அது ஞாபகத்தோட நன்றி உணர்வோடு சொன்னாங்க, லவ் கான முத்தைம் இப்னு அதி ஹய்யன், முத்தைம் இன்றைக்கு உயிரோட இருந்து சும்ம கல்லமணி ஃபி ஹாஉலாஇ நத்னா, இந்த கைதிகளுடைய விஷயத்தில் ஒரு வார்த்தை பேசினா அவருக்காக வேண்டி இந்த 70 பேர் நான் கைவிடுவேன் தான் சொல்லலாம். ஏன்? எனக்கு கை தர்றதுக்கு ஆள் இல்லாத நேரத்தில் கை தந்தான். வரலாறு நீண்டது, நேரம் முடிஞ்சிச்சு. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.